ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோலையும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பிடிஎஸ் அப்டேட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோவே போடுறதில்ல. சின்ன சின்ன ஒர்க்ஸ்னால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. ஆனால் இனிமேல் உங்களுக்கு வீடியோ கண்டினியூஸாக கொடுத்துறேன். ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற அப்டேட் இருக்குது. கண்டிப்பாக தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. பார்த்த உடனே என்னது சுகா இனிமேல் பிடிஎஸ்ல இல்லையா அப்படின்னு பயந்து போய் தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, இனிமேல் ஏன் சுகா பிடிஎஸ்ல இருக்க மாட்டார்னு சொல்கிறாங்க, எல்லா கேள்விக்குமே விடையும் ஃபஸ்ட்டு அப்டேட்டில் நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்கள் பிடிஎஸ் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுகாவை பற்றி தான் சொல்ல போகிறேன். சுகாவோட லைஃப்பில் ஒரு முக்கியமான இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாய்ஸ் எல்லாருமே மிலிட்ரியில் இருக்கிறாங்க. நடுவில் அவங்களுக்கு சின்ன சின்ன பிரேக் கிடைக்கும் போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை மீட் பண்ணிட்டு போகிறாங்க. இது மாதிரி நம்ம பாய்ஸ் நிறைய பேர் வெளியில் வந்து சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் போடுறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அப்படி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுகா அவருடைய வெக்கேஷனுக்காக வெளியில் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6 அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய வீட்டுக்கு வெளியில் ஸ்கூட்டர், அவருடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. என்னையா இதெல்லாம் ஒரு தப்பா? அவருடைய ஸ்கூட்டரில் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு, இதில் என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், மனுஷன் வந்து சாதாரணமாக வண்டி ஓட்டலை, ட்ரிங்க் அண்ட் டிரைவில் வண்டி ஓட்டியிருக்காரு. இவரை பார்த்ததும் போலீஸ் அவரை நிறுத்தி என்னன்னு தான் வழக்கம் போல் விசாரிச்சிருக்காங்க. ஆனால் சுகா ட்ரிங்க் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஊர் போலீஸெல்லாம் எப்படியோ ஒரு மெஷினை கொடுத்து ஊதுன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி சுகாக்கும் எல்லா போலீஸும் பண்ணுற மாதிரி சாதாரண ப்ரொசீஜரை தான் நடந்திருக்கு. பட் அதில் தான் சுகா மாட்டியிருக்காரு. அப்படி என்னையா சொல்கிறீங்க, எதுலையா மாட்டியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொரியாவில் இருக்கக்கூடிய ஆல்கஹாலிக் லெவலில் மீறி சுகா ட்ரிங்கிங் பண்ணது இல்லாமல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் எடுத்துக்கிட்டு வெளியில் வேற வந்திருக்காரு. இப்போ இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. என்ன சொல்கிறீங்க, லிமிட்லாம் இருக்கா? என்ன லிமிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன். ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே மீடியமாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் வச்சுருப்பாங்க. அந்த லெவலுக்கு மேலே போனால் தான் அவங்களுக்கு கேஸ் போடுறது, அவங்களுக்கு ஃபைன் போடுறது, தூக்கி ஜெயிலில் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஆகஸ்ட் 6 அன்னைக்கு சுகாவையும் பிடிச்சி பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆல்கஹாலிக் லெவல் எவ்வளோ இருந்துச்சுன்னா 0.227% இருந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொரியாவுடைய லா படி ஒரு லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.03% மட்டும்தான். இதை தாண்டி அவங்க 0.08 வரை இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5 மில்லியன் கொரியன் ஒன் ஃபைனாக போடுவாங்க. அது எவ்வளோ டாலர்னு பார்த்தீங்கன்னா $3264. அதுக்கும் மேலே அவங்க ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா 10 மில்லியன் போடுவாங்க, $7326. இதையும் தாண்டி அவங்க ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும். ஸோ சாதாரண 0.03% இருக்கும்போது அவங்களுக்கு 10 மில்லியன் வான் வரைக்கும் ஃபைன் போட்டு 2 இருந்து 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு. ஆனால் சுகாவுடைய ட்ரிங்கிங் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா 0.227%. அதாவது சாதாரணமாக ஒரு மனுஷன் குடிக்கிறத விட 7%, அதாவது 7 மடங்கு அதிகமாக குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த அளவுக்கு தான் அவர் ட்ரிங்க் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவரை பிடிச்சி போலீஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம சுகாவை மிலிட்ரியை தாண்டி போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆகஸ்ட் 11 பார்த்தீங்கன்னா சுகாவை இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகா ஒரு வாட்டி தப்பு பண்ணி மாட்டினதால இப்போ அவர் பழைய வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணியிருந்தார், இதுக்கு முன்னாடி அவருடைய ஃபாஸ்ட் லைஃப் என்னெல்லாம் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே சுகா சம்பந்தமா எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சுகா மிலிட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரோட் டு டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்செப்ட் வேர்ல்டு வைட் சிங்கிள் மேனா இருந்து பயங்கரமா பண்ணியிருந்தார் இல்லையா. அந்த கான்செப்ட் நடந்துகிட்டே இருக்கும்போது சுகா நடுவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருப்பாரு. ஸோ அதையும் ஒரு பெரிய விஷயமா ஆக்கி இவங்க பாருங்க, கான்செப்ட் நடுவில் இவர் ட்ரிங்க் பண்ணுறாரு, ஒரு மிகப்பெரிய ட்ரிங்கர் தான் அப்படின்ற மாதிரி அவர் மேலே போர்ட்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம பிடிஎஸ் பாய்ஸ் எப்படா மாட்டுவாங்க, அவங்க மேலே என்னடா பழி போடலான்னு சொல்லி எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கும்போது சுகா இப்படி மாட்டினதால கண்டிப்பா பிகிட் இதை எதையுமே அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்றதா உண்மை. சில பேரும் இது மூலியமா வச்சு என்ன சொல்றாங்கன்னா, அப்ப அவ்வளவுதான், இவ்வளவு பெரிய தப்பு பண்ணவர் இனிமே பிடிஎஸ் அப்படின்னு ஒரு டீம்ல இருக்கக்கூடாது, இவரை பார்த்து நிறைய பேர் கெட்டு போக வாய்ப்பு இருக்கு, ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய இவரே இப்படி பண்ணார்னா இவரை ரோல் மாடலா வச்சு நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்துகிட்டு இருக்காங்க, அப்ப அவங்களெல்லாம் இந்த தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால சுகா இனிமே பிடிஎஸ்ல இருக்க வேணாம், அவரை பிடிஎஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுகாவுக்கு அகைன்ஸ்டான ஹேஷ்டேக் எல்லாமே இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு வருதான்.
ஆனா பிக் ஹிட் இந்த மாதிரி எந்த ஒரு செயலுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய மெம்பர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதல் ஆளா போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது பிக் ஹிட் தான். அதனால சுகாவை எப்படி பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும் தான் பார்ப்பாங்களே தவிர அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம பிக் ஹிட் கொடுக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா நம்பாதீங்க. கண்டிப்பா சுகா பிடிஎஸ் விட்டு போக மாட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் பிடிஎஸ் என்ன ஆகும்? பிடிஎஸோட மெயின் ரேப்பர் ஆச்சு, அவரை நம்பிதான் மொத்த சர்க்கிளுமே இருக்கு. சோ கண்டிப்பா அவரை வெளியே அனுப்ப மாட்டாங்க. நீங்க யாருமே பயப்பட வேணாம். அப்படின்றதுக்காக தான் இந்த அப்டேட் வீடியோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பண்றேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் போயிருப்பாரு. இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இனிமே தான் சோசியல் மீடியால வரும். அது வந்ததுக்கு அப்புறமா அடுத்து எந்த மாதிரி நடந்துச்சு, என்ன மாதிரிலாம் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட்ல கண்டிப்பா சொல்றேன். சோ இன்னைக்கான செகண்ட் அப்டேட். சோ இந்த அப்டேட்ல நான் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா பிராண்ட் வேல்யூ ரேங்கிங் பத்தி தான். எஸ், ரொம்ப நாளா ஆச்சு ரேங்கிங் பத்தி சொல்லி. சோ கொரியன் பிராண்ட் ரெபுடேஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் எந்த கேபாப் டீம் வந்து டாப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டிங் வச்சு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. சோ அப்படி எல்லா வாரமும் பிடிஎஸ் தான் முதல் இடத்துல வருவாங்க. அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவல் ரேங்கிங்னு பார்த்தா நம்ம ஜிம்மின் முதல்ல வருவாரு. ஜிம்மினையும் ஜங்குக்கையும் மாத்தி மாத்தி நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், நீ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பாய்ஸ் மிலிட்டரிக்கு போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா பிடிஎஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா ஆக்டிவா இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த டைம் என்ன பண்றாங்க அப்படின்றத வச்சுதான் ஓட்டிங் சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த பிராண்ட் வேல்யூ ரேங்கிங்க பத்தி சொல்லாம இருந்தேன். அகைன் பாத்தீங்கன்னா பிடிஎஸ் முதல் இடத்துல வந்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும். நடுவுல என்னதான் பிடிஎஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்தாலும் இந்த மந்த்துக்கான பிராண்ட் வேல்யூ ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா 17 ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல நம்ம பிடிஎஸ் பாய்ஸ் எப்பவும் போல மாசா கெத்தா இருக்காங்க. என்னதான் மிலிட்டரிக்குள்ள போயிருந்தாலும் இவங்களுடைய பாயிண்ட்ஸை அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படிதான் சொல்லணும். சோ இன்னைக்கான தேர்ட் அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜின்னை பத்தி தான். மிலிட்டரியில இருந்து வெளியில வந்தவர் நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம பிடிஎஸ் பத்தி எல்லாருமே பேசணும், எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதால இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம ஜின் கூகி அப்படின்ற பிராண்டுக்கு ஃபேஸா மாறி இருக்காரு அப்படிதான் சொல்லணும். கூகி பாய் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே நம்ம வியை தான் சொல்லுவோம். ஆனா வி இல்லாத குறைக்கு இப்ப அது தீர்த்து வைக்கிறதுக்காக இப்ப நம்ம ஜின் அந்த இடத்துல இருக்காரு. இந்த ப்ரோக்ராம் ஒரு ஃபேஷன் வீக் ப்ரோக்ராமா வேர்ல்டு ஃபுல்லா இருக்க எல்லாருமே இத பாப்பாங்க. சோ செப்டம்பர் மந்த் பாத்தீங்கன்னா கூகியுடைய ஃபேஷன் வீக் நடக்க போகுது. அதுல நம்ம ஜின் கலந்துக்க போறாரு. சோ ஆர்மிஸ் இன்னைக்கான அப்டேட்ஸ் அவ்வளவுதான். சோ நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே உங்க பிடிஎஸ் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான வீடியோல நம்ம சந்திப்போம். Thank you so much.